பொறாம பிடிச்சி கட்சி உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. திமுக பொறாம பிடிச்சி அந்த பொறாமை எப்பவுமே நடக்காது. எத்தனை பேரை இதை நடத்தி பார்த்துட்டாங்க, அதுவும் நடக்கல. இனிமே எப்படி நடக்கும்? திமுக இனிமே தொடர்ந்து ஆட்சிக்கு வரப்போகுது. யாராலும் ஒன்னும் செய்ய முடியாது. அதுதான் உண்மை. நீங்க எத்தனை வருஷமா திமுக இருக்கீங்க? நான் திமுகவுல நான் இருக்கிறேனே தலைவர் ஐயா கலைஞர் காலத்துல இருந்து மாநில மகளிர் அணி எல்லா நூறு சம்பகம் சர்க்குண பாண்டியன் அனைத்து மகளிர் அணிகளும் எனக்கு தெரிஞ்ச மகளிர் அணிக என்னையத்தான் முன்னோடியா கூப்பிடுவாங்க. நான் கட்சி சேலை ஆரம்பத்துல இருந்து கட்டிக்கிட்டு தான் இருப்பேன். இன்னைக்கு இல்ல, பழைய காலத்துல இருந்து கட்சி சேலை தான் கட்டுவேன். வேற சேலை மாத்தி கட்ட மாட்டேன். எங்க வேணாலும் கழகத்துக்கு மட்டும்தான் உழைப்பேன். வேற திமுக கழகத்துக்கு எங்கேயும் போக மாட்டேன். பேச்சாளர் வரைக்கும் இருக்கேன். திமுக உழைச்சது மாதிரி எந்த நாட்டுல யாரு உழைக்க முடியும்? தலைவர் கலைஞர் உழைச்சு தானே இந்த கட்சியை உருவாக்கி வாரிசே கட்சிக்கு நாட்டுக்காக உழைச்சுக்கிட்டு இருக்கு. திமுகவுக்காக அததானே விமர்சிக்கிறாங்க. வாரிசு கட்சி அப்படின்னு சொல்றாங்க. வாரிசு கட்சி இல்ல, எல்லாரையும் விட்டு கொடுக்கறாங்க உழைக்கிறதுக்காக. அவங்க உழைச்சாத்தே இந்த நாட்டுக்கு மத்தவங்க எல்லாம் அவங்க எல்லாம் சொந்தமா எடுத்துக்கிட்டு போயிருவாங்க. வாரிசு இல்லைன்னா இந்த கட்சியே இல்லைன்னு போயிருக்கும். அந்த வாரிசு இருக்க போய் தளபதி இருக்க போய் தான் இந்த கட்சியை உருவாக்க முடிஞ்சது. இந்த நாட்டையும் உருவாக்க முடிஞ்சது.